ஒரு பொண்ணு தனியா கார் எடுத்துட்டு போவா. ஒரு கடையில போய் காஃபி சொல்லி குடிச்சிட்டு அன்றைய காலையை அவ நினைச்சு பாப்பா. முன்னாடி ஞாபகம் வரும், கல்யாணம் ஆகி நம்ம எல்லாம் வழக்கமா சொல்லுவோம்ல, நல்ல புருஷன், கை நிறைய சம்பாத்தியம், உனக்கு என்ன கவலை, அந்த மாதிரி இருக்கிற ஒரு குடும்பம். அவ வந்து வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு 2 லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு புருஷனையும் கூப்பிடுவா ஹாலுக்கு. என்னம்மா எங்க போற அப்படின்னு கேட்பாரு. இல்லை நான் ஒரு டிராவல் போகலான்ட்டு இருக்கேன். எப்படி? இல்லை நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன். காரா? கருவேப்பிலை வாங்குறதுக்கே அந்த பொண்ணு நம்மகிட்ட பர்மிஷன் கேட்கும். கார் வாங்குச்சுன்னு சொல்லிச்சு. நான் ஆமா நான் கார் ஒன்று வாங்கியிருக்கேன். எந்த வருமானம் எனக்கு இல்லை, ஆனால் நான் செலவு சிக்கனமா பண்ணி கடந்த ஒரு 2 வருஷமாவே நான் இதுக்காக யோசிச்சு சிக்கனமா செலவு பண்ணி ஒரு கார் வாங்கியிருக்கேன். இன்னும் இஎம்ஐ எல்லாம் இருக்கு. இப்போ இந்த வார்த்தை எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஒண்ணுமே புரியாது அவங்களுக்கு. சரி இப்போ எங்க போகணும்னு நினைக்கிறேன். இல்லை எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது டிராவல் போகணும்னு ஆசையா இருக்கு. எங்க போற? நாம தான் இப்ப எல்லாம் ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஆளுங்களுக்கு டிராவல், ட்ரிப்பு, ஜேர்னி எதுக்குமே வித்தியாசம் தெரியாது. ஒரு ஊர்ல இருந்து ஒன்னா எங்கேயாவது போய் குடும்பத்துல போய் கல்யாணம் இல்ல ஏதோ ஒரு கெட்ட நிகழ்ச்சி, துக்க நிகழ்ச்சியில கலந்துட்டு வந்துட்டு அது ஒரு ட்ரிப்பு. நல்லா தானே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாரு. இல்ல எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறேன். இது என்ன இப்படி இருக்கு? அப்படி என்ன ஆயிடுச்சு? ஒரு பெண் தானாக இயங்க வேண்டும் என்று நினைத்தாலே இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சமூக அமைப்பு தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதனால நம்ம போகலாம்ப்பா கூட சொல்ல வேணாம், நான் தனியா போறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவா. தனியா போறேன்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? டேக்கிள் பண்ணுவேன். தனியா கார் எடுத்துட்டு போகணும்னு முடிவு பண்ண அன்னைக்கே நான் வந்துட்டு கார் டிரைவிங் கத்துக்கிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு சொன்னா சில டவுட் வரும். அதை கேட்கும்போது எத்தனை தடவை தான் உனக்கு சொல்லி கொடுக்கறது, இது ஏமா இதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது தள்ளிச்சுப்பா. இதெல்லாம் ஒரு 4 மாசமா நடந்துட்டு இருக்கோம். அப்புறம் அந்த பொண்ணு ஒன்னும் பேசாது. அவ நினைச்சு பாப்பா. முன்னாடி ஞாபகம் வரும், நீங்க எல்லாம் 10 மணிக்கு வெளியில போயிருவீங்க, 7 மணிக்கு தான் எல்லாம் உள்ள அடைவீங்க. சோ இவ்வளவு பெரிய கேப் இருந்துச்சுல்ல, இதுல வந்து நான் கார் டிரைவிங் கிளாஸ் போனேன். டயர் பஞ்சர் ஆனா கூட எனக்கு பிரச்சனை இல்ல, ஜாக்கி போட்டு தூக்கி எப்படி மாத்துறது வரைக்கும் நான் கத்து வச்சிட்டு இருக்கேன். அப்படின்னு லேப்டாப் வச்சிருக்கேன், அது எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு தெரியும். இந்த போன் ஆப்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு தெரியும். சோ நான் ஒண்ணும் இல்லை, எனக்கு பயம் இல்ல. நைட்ல யாராவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? எல்லாருக்குமே என்ன நினைக்கிறாங்கன்னா இரவுகளை மட்டும் தான் குடும்பம் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்றது அந்த ஆளுக்கு புரியல. அதனால நான் பகல் முடிகிற நேரத்தில் ஒரு இடத்துல தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான். ரொம்ப ஷாக் ஆயிருது. ஆனா எல்லோரும் பார்த்து கொண்டு நிற்க அந்த பெண் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள போட்டு அவரு டிராவல் போறான். ஆனால் எத்தனை பெண்களுக்கு இது சாத்தியமாகுதுன்னு தெரியல. ஆனா இப்ப வந்து என்னுடைய பெண் தோழிகளே சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அடங்க மாட்டேங்குதுங்க, பயங்கர பிரச்சனை பண்ணுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இதை விட மோசமான அடங்காத தன்மையை ஆண்கள் செய்யும் போது நம்ம பார்த்து கொண்டுதானே இருந்தோம். காலரை தூக்கி விட்டு ஏன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. எப்படி ஒரு ஆண் எங்கேயாவது எல்லாத்தையும் விட்டுட்டு டக்குன்னு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு சின்ன பேக் எடுத்து வெளியே போக முடியுமோ? ஒரு பெண்ணும் போக முடியும். இது வந்து எதையோ மீறுதலோ அப்புறம் வீட்டுக்கு அடங்காத தன்மையோ யாரு கேட்டாலும் அடங்க அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு பெண் எங்கேயோ ஒரு பெண் அப்படி ஒரு பெண் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை எதற்கு உதாரணமாக கொண்டு வருகிறீர்கள்? எல்லா இடத்துலயும் தவறு நடக்கும், அதை விட்டுட்டு போலால. அதை உதாரணமா எடுத்து கொண்டு வச்சுட்டு அதை பத்தி பேசி இப்ப இருக்கிற பெண்கள் சரியே இல்லை. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஜென்சிஸ் வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்காங்கன்னு தோணுது. அவங்களுக்கு எது வேணும் எது வேணாங்கிறதுல சோ கிளியர். கால் தடுமாறி விடலாம் கூட, ஆனால் அவர்களுக்கு எழுந்திருக்க தெரிகிறது. எல்லா காலத்திலும் தவறு நடக்கலாம், யாரும் தவறு செய்யலாம், அது மனித இயல்பு. அது பெண்ணுக்கும் ஆணுக்கும் மட்டுமானது அல்ல. எப்படி இந்த கண்ணுக்கு வலிக்குதோ அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் வலிக்கும், அவ்வளவுதான். இதை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான்.